கிடக்க வேணுங்கிறதுக்காக அவன் கிடக்கிறான், நாம் அவன் திருவடிகளில் கிடக்க வேணுங்கிறதுக்காக அவர் கிடக்கிறார் போலும் என்ன திருமழிசை ஆழ்வார் அந்த பெருமாளை பல்லாண்டு பாடியிருக்கிறார். எனக்கு அபிஸ்தலத்திலும் பகவான் சயனித்துத்தான் சேவை சாதித்தார். எங்கு பார்த்தாயே திருவவ்வளூர் பக்கத்தில் திருவள்ளூரில் கிங்கிரிகேஷன் பெருமாள் சேவை சாதிக்கிறாரே, நீங்களுங்க இதெல்லாமான அவரே போய் படுத்துண்டவர். ஆனால் கிங்கிரிகேஷன் படுத்துக்கிறதுக்கு எனக்கு இடம் காட்டுன்னு கேட்டு போய் படுத்துண்டவர். திரு எவ்வுள் என்ன திருவள்ளூர் நாம சொல்றோம், ஆனா பேர் திரு எவ்வுள் நான் சயனித்து ஓய்வெடுப்பதற்கு எது உள். ஷாலிகோக மகரிஷி இருந்தார். ஷாலிகோத்திர மகரிஷி, ஷாலிங்கிறது ஒரு நெல் வகை. அந்த நெல் வகையை கொண்டே அவர் ஹோமம் பண்ணிகிட்டே இருப்பாராம். அவருக்கு ஏற்கனவே புருன்னு தான் பேர் இருந்தது. ஆனால் இந்த நெல் வகையால் யஜ்ஞம் பண்ணி ஷாலிகோத்திர மகரிஷிங்கிற பேர் பெற்றார். அவர் திருவள்ளூருக்கு அருகில் இருந்து தான் நித்தப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்திருக்கார். திருவாராதனாதி கைங்கரியம் பண்ணிட்டார். ஒரு நாள் தன்னுடைய அடியவனுடைய பக்திக்கு மெச்சி பெருமாள் ஒரு வயோதிக வேஷத்தை போட்டுன்னு வந்தார். வந்தவர் இவர் மாவை தினப்படி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். வந்தவர் எனக்கு பசிக்கிறதுன்னா தங்கிட்ட இருந்த ஒரு பாதி மாவை கொடுத்தார். பெருமாள் சாப்பிட்டுட்டார். பெருமாள்னா ஒரு வயோதிக வேஷத்தில் வந்திருக்கார். அவர்கிட்ட மிச்ச பாதி மாவை எனக்கு இன்னும் பசி தீரல, மிச்ச பாதி மாவை கொடுத்தார். சாப்பிட்டுட்டு ஆயாசம் கண்டு அப்படியே சுற்றி இவர்கிட்ட கேட்குறாராம், நான் ஓய்வெடுக்கிறதுக்கு ஏது இடம்னு காட்டுகிறாயா? இது வீக்ஷாரண்ய க்ஷேத்திரம், ஹிருத்தாப நாசினிங்கிற உயர்ந்த புஷ்கரணி. வீக்ஷாரண்ய க்ஷேத்திரத்தில் நான் எங்கு கிடக்க வேண்டும்? கிங்கிருகம், நான் படுத்து உறங்குவதற்கு எது வீடு? கேட்டவன் இதோ இந்த இடத்துல படுத்துக்கலாமே என்ன தன்னுடைய பர்ணசாலையை காட்ட சட்டென்று பெருமாள் அந்த இடத்துல நீண்ட சயனத்தோடைய சயனித்து அருகில் இருக்கக்கூடிய அந்த மகரிஷியை கூட்ட அவர் தலையிலே தன்னுடைய கையை வைத்து ஆசீர்வதித்து கொண்டு சட்டென்று திருக்கோலம் மாறி இன்னைக்கு எழுந்துள்ள இருக்கிற வீரராகவ பெருமானாக ஆச்சரியமா நம்ம சேவிக்கிறோம். ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், 300 நாள், அதாவது 300 தூது வானரத்தில் வாயில் மொழிந்து. முன்னாடி திரேதாயுகத்தில் ராமனாக அவதாரம் பண்ணிருக்கிறச்சே வானரோத்தமனான ஹனுமான் வாயாலே தூது மொழிந்தான். அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதனனா நின்னான் எவ்வுள் கிடந்தானே. அவரே தான் ராமாவதாரத்தும் போது ஹனுமான தூதனுச்சார். அவரே கண்ணனாக பாண்டவ தூதனாக சென்றார். ஆகையாலே தனக்கு தூது போறவன்கிற பேர் லோகத்தில் பிரசித்தமடையும்படிக்கு வந்து சயனித்து கொண்டான், எவ்வுள் கிடந்தான். அப்பத்தான் சயனிக்கணுங்கிற ஆசையோட எனக்கு ஓய்வெடுத்துக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறீங்களான்னு கேட்டுண்டு வந்து சயனிச்சுருக்காரு பெருமான். அப்போ அவ்வளவு தூரம் அவருக்கு சயனத்தில் ஆசை இருக்கிறச்சே நீங்க போய் எழுப்பிடலாமா? எழுந்திரான்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரு இடத்துல அவர் ஆசைப்பட்டு சயனிக்கிறார். பாலசயனம், சின்ன குழந்தையா இருக்கிறச்சே நிறையா தூங்கும் மூல்யம். வயசானவர்கள்லாம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும். குழந்தைகள்லாம் 15 மணி நேரம் தூங்கும். மிச்சம் இருக்கிற 9 மணி நேரம் தான் அது எழுந்துட்டே இருக்கும். அது மாதிரி குழந்தை தூங்கினாரான இருக்கார். பால சயனத்தோடே சிறுபுலியூர் திவ்வதேசத்திலே சயனித்திருக்கிறான் எம்பெருமான். ஆதிசேஷன் பக்கத்தில் குளத்தங்கரையில் எழுந்துள்ளிருக்கார். பிரசித்தி பத்த ஆதிசேஷன் கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கு சண்டை போண்டு இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி வைக்கணும்னு பெருமாள் பார்க்கிறார். முடியலே தான் குழந்தையா சயனிச்சுன்னு இத்தையானும் பார்த்து பேசாமல் இருங்கோளே அப்படின்னு அவள்கிட்ட சொல்லிட்டு சும்மா இருக்க வைத்தார்னு பாலசயனம். கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா நினதுருவா பிறருருவா திருமா மகள்மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே. இன்னும் திருவங்கியாழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். கருமா முகிலுருவா கனலுருவா புனருருவா, நீதான் முகிலுருவமா கனலுருவமா புனலுருவமா பெருமாள் வரையுருவா நினதுருவா பிறருருவா. இப்படி காற்று தீ விண்ணாக நீ காட்சியளிக்கப் போகிறாயா? அல்லது உனக்குன்னு இருக்கிற அசாதாரணமான திவ்யமங்கள விக்கிரகத்தோட 4 தோள்களோட வந்து நீ சேவை சாதிக்கப் போகிறாயா? திருமா மகள்மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து, அந்த சயனத்துக்கு சலசயன பெருமாள்னு பேர். பக்கத்தில் ஸ்தலசேன பெருமாள் திருக்கடன் மல்லையில் எழுந்துள்ளிருக்கார். தர்பசேன பெருமாள் எங்கேயோ திருப்புல்லாணி கரையில எழுந்துள்ளிருக்கார். இந்த பெருமாள் சலசேன பெருமாள், சின்ன பெருமாள் கிருபா சமுத்திர பெருமாள்னு பேர். அது சம்ஸ்கிருத பேர். அருமா கடலமுது என்ன திருவங்கியாழ்வார் எவ்வளவு அழகான தமிழ் பேர் கொடுத்திருக்கார். நம்ம ஒன்றும் சம்ஸ்கிருதத்தில் இப்போ அர்ச்சனை பண்ணுறாளே தமிழில் அர்ச்சனை பண்ணோம்னா சொல்லிட்டு இருக்கலாம். தமிழ் அர்த்தம் பேர் கிடைக்கணும்னாலும் தேடுறது ஆழ்வார் பாட்டில் தான் தேடி ஆகணும். நமக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருதத்தை வச்சுன்னு இந்த மொழி பெயர்ப்பெல்லாம் பண்ணுறதுக்காக பார்த்தோம், அபத்தமாக நான் எழுதி வைப்போம். இதுதான் நாம் அறிந்தது. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் தமிழில் எழுது, திருவில்லிபுத்தூர்னு எழுதுங்கிறான். திரு இல்லி புத்தூர் ஆகிடும். திரு இருக்கிற புத்தூராக இருக்கணுமே தவிர திரு இல்லி புத்தூராக இருக்கலாமா? திரு இருக்கணும். இப்போ திருவரங்கம்னு ஆழ்வார் ஒரு பாசுரத்துலையும் ஸ்ரீரங்கம்னு பாடலை, திருவரங்கம்னு தான் பாடியிருக்கார். அதனால் எந்தெந்த இடத்துல தமிழ் படுத்த முடியுமோ ஆழ்வார்களே செஞ்சுடுவார். பின்ன ஸ்ரீவில்லிபுத்தூரை வெறும் வில்லிபுத்தூர்னு தான் பாடுறாளே தவிர ஸ்ரீயும் சேர்க்கலை திருவும் சேர்க்கலை. ஸ்ரீ சேர்த்துட்டா சம்ஸ்கிருத சொல்ல தமிழாக பாடக்கூடாது, அதனால சேர்க்கலை. அந்த மரபு ஆழ்வார்கள் மீற மாட்டார்கள்.
திருவில்லின்னு பாடிவிடலாமே, திருவரங்கம்னு சொன்னா அப்புறம் திருவில்லின்னா அர்த்தமே மாறிப்படுமே, திரு இல்லாத ஊர் ஆயிடும் இல்லையோ. அதனால திருவில்லிபுத்தூர்னு பாடலை, ஏனோ ஒரு காரணத்தோட தானே வில்லிபுத்தூர்னு பாடியிருப்பா. இவர்கள் வளர்க்காத தமிழை இன்னைக்கு நாம் ஏதாவது வளர்த்துற போருமா? பெருந்தமிழன் அல்லேன் பெரிதுன்னு ஆழ்வார் சொல்லிக் கொள்ளுகிறார். நாம் பாசுர தமிழ் பாசுரங்களாலே இன்றும் தமிழ் பாஷை இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்குன்னா அவர்கள் ஆழ்வாருடைய 4000 ஒரு காரணம். மற்ற ஏனைய பெரியோர்கள் எத்தனையோ பேர் பாடி உள்ளார்கள். எதுக்காக சொல்ல வந்தேன், அப்படி பாலசயனமாய் கிருபாசமுத்திர பெருமாள் சிறுபுலியூரில் சேவை சாதிக்கிறார். அருமா கடலமுது திருமா மகள் மருவும் சிறுபுலியூ சலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே, நீ தான் அருமா கடல் அமுது, உன் திருவடி தாமர்களை நான் பற்றினேன்னா பாலசயனமா படுத்துட்டு இருக்கார். தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய எழுப்பலாமோ? குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னா அதை ஞானம் கொஞ்சம் சிணுங்கி கொடுத்து பக்கத்தில் சத்தம் வந்ததுன்னா முதுக லேசாக தட்டுவா. தட்டினா அது கொஞ்சம் ஆரவாரம் இல்லை, அது தூங்கி போடும்னு அர்த்தம். அதை போல் நீங்களும் கண்ணனை தூங்க போகிறத விட்டுட்டு எழுந்திராய் எழுந்திராய்னா அங்கே போனால் கிருபாசமுத்திர பெருமாள் ஆசைப்பட்டு பாலனா இருக்கிறச்சவே சேனிச்சுட்டார். குழந்தேன்னு பார்த்தாலும் எழுப்பக்கூடாது. ஏன்? திருவெந்தளூரில் பரிமளரங்கநாதனை சேனிச்சுட்டார். ஒரு நீண்ட திருக்கோலத்தோடு அவர் இன்னும் ஆச்சரியம், சங்க சக்கரங்களை பிரிச்சுட்டே சேனிச்சுட்டார். மற்ற பேர்லாம் அதுவான்னு இல்லாமல் சயனிச்சுருக்கா. ஆனால் சயனிக்க போகிறவா இது நாமே கூட நன்னா எல்லாத்தையும் கச்செல்லாம் பெருசாக கட்டிட்டு ஒரே பட்டு வேட்டி எல்லாம் தோடாலாம் போட்டுருந்தார், சாதரெல்லாம் போட்டுட்டு இருந்தார். பெரிய சதஸுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே படுத்துட்டார்னா என்ன அர்த்தம்? நமக்கு எங்கேயான வேலைக்கு போயிட்டு வந்திருப்பா, காலில் போண்டதை கழட்டில் கழுத்தில் போண்டதை கழட்டில் ஒன்றும் கழட்டில் அப்படியே போய் படுத்து விட்டார்னா ரொம்ப ஆயாசம் போல் இருக்கு, படுத்து விட்டாருன்னு அர்த்தம். வீர சயனமாக திருவிந்தளூருடைய பரிமளரங்கநாதன் அப்படியே போய் சயனித்து கொண்டான். அப்போ எழுப்பு மனசு வருமா? ஆயாசத்தோடு தானே அந்த பெருமாளை சயனித்து கொண்டு இருக்கிறார். அழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக பாசுரத்தில் சாதித்தார். சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்தா அந்த நாளி மாலே சோழமலகளிலே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ன நம்பி என் நந்தாய் இந்தளூராய் அடியேற்கரை இரவங்க எனக்கு ஒரு நிமிஷம் இறக்கப்பட்டு நீ சேவை சாதிக்க கூடாதோ? நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே, நீ எழுந்திருந்து நடந்து காட்டுவிட்டா நாங்கள் உய்ய மாட்டோமானா? நீ நடக்க வேண்டாம், இருந்த சமயத்திலேயே நீ உன்னை காட்டி கொடுத்தால் போரும். முன்ன வண்ணம் பாலிம் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம். இது திருவெந்தளூர் பதிகத்திலே நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் பதிகத்தில் திருவங்கியாழ்வார் சதிக்கிறார். முன்ன வண்ணம் பாலின் வண்ணம், நீ கிருத்தயுகத்திலே பால் போன்ற வண்ணத்தவனாக இருந்தீர். முழுதும் நிலை நின்ற பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம், கொண்டல் கருத்த நிறம் எப்போதும் உனக்கு நிறையத்தான் இருக்கக்கூடியது. வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியும் வண்ணம் புறையின் திருமேனி. மேலும் யோசித்து பார்த்தேன், சகப்பாக இருந்தீர், மணி பச்சை நிறமாக இருந்தீர். அப்ப கிருதயுகத்திலே பால் நிறமாக, திரேதாயுகத்திலே பொன்னிறமாக, துவாபர யுகத்திலே கருட பச்சை நிறமாக, கலியுகத்திலே கொண்டல் வண்ணமாக இருந்தீர். முன்ன வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம், வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையின் திருமேனி, இன்ன வண்ணம் என்ன காட்டீர் இந்தளூரீரே. இந்தளூரீரே உமக்கு எதுதான் வரணும்னு எனக்கு காட்டி கொடுக்க கூடாதோ? உங்ககிட்ட வேற எதையும் பிரார்த்திக்கல, இன்ன வரணும் உம்முடைய திருமேனி எனக்கு காட்டினா போர், அதை சேவிச்சுட்டு நான் பல்லாண்டு பாட்டு படுவேனே என்று திருவெந்தளூர் பரிமளரங்கநாதனிடத்தை பிரார்த்தித்தார். அங்கும் சயன திருக்கோலம்தான். நாட்டியத்தை பார்த்துட்டே சயன திருக்கோலத்திலே சிதம்பரத்தில் கிடக்கிறான். நடராஜர் ஆடின்னு இருக்கார். தில்லநக திரு சித்திரகூடத்திலே, சித்திரகூடம்ங்கிறது அற்புதமான இடம். அப்பப்போ பார்வதி தேவிக்கும் பரமசிவனாருக்கும் நாட்டியத்தில் யாருங்கிற போட்டி ஏற்பட்டு, போட்டிக்கு நடுவர் சொல்லணும்னா யார் கேட்கறது? நல்ல நாட்டியம் தெரிஞ்சவளை கேட்கணும். இந்த கண்ணன் பெரிய கூத்தாடி, அவர் ஆடின்னு இருந்ததே நாட்டியம் மட்டும்தான். உலகம் ஆடுறதோ இல்லையோ ஆட்டுவிக்கக்கூடிய அவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். குறவக்கூத்தாடினதோ குடக்கூத்தாடினதோ அத்தனை கூத்தும் பகவானுக்கு. மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடமேயம் ஐந்தானு திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். மன்றம் அமரும்படிக்கு கூத்தாடுவனாம். அதனால குடக்கூத்தாடுறதுலையும் குறவு ராசக்கிரடையோ கடனர்த்தமும் ரெண்டுத்திலையும் தேர்ந்தவர். அப்போ அவர்கிட்ட 2 பேரும் போய் நின்னா, நீர் தான் நன்னா கூத்தாடுறவர், நாம் எப்படி ஆடுறோம், யார் ஜெயிச்சான்னு சொல்லும். சரி சரி வாங்கோ, அதுக்குன்னு முதல்ல பெரிய இடம்லாம் கட்டுங்கோ. அதை நான் கூத்தாடுறதெல்லாம் நீங்கள் ரொம்ப நேரம் ஆடுவீள், உம்மை தாண்டவன்லாம் உட்காந்து பார்க்க முடியாது. அதனால் எனக்கு ஆயாசமாக போடும். எதிலே ஆடுறதுல சிவனுக்கு ஆயாசம் இல்லை, பார்க்கறதுல இவருக்கு ஆயாசமாக போடுமா. அவ்வளவு போகமூர்த்தி பெருமான். அதனால் நான் சயனிச்சுக்கிறதுக்கு இடம் வேணும்னு கேட்டார். சித்திரகூடத்தை ஸ்தாபித்தா எடுத்து சயனிச்சு விட்டார். சயனிச்சுட்டு அவ 2 பேரும் ஆடி கடைசியில் பரமசிவன் ஜெயித்தார் அப்படின்னு சொன்னார்னு சரித்திரம். அப்போ அதை பார்க்கறதுக்கு கூட படுத்துன்னு பார்க்குற பெருமாள் இவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டேங்கிறார். அப்படி இருக்கிறச்சே எழுந்திராயின்னு இவர் நாம் எழுப்பிடலாமா? ஆண்டாள் பதில் சொன்னார், இத்தனை பேர் எழுந்திராயின்னு எழுப்பக்கூடாது கூடாதுங்கிறதுக்கு எனக்கு சொன்னீங்களே, எழுப்பின ஒருத்தரை சொல்லவே இல்லையே, நீங்கள் யார் எழுப்பியிருக்காரோ இல்லையோ? இவர்கள்லாம் எழுப்பக்கூடாதுன்னு சொன்னதை பார்த்தோம்னா எழுந்திருன்னு பேசினவர் ஒரு ஆழ்வார். அவருக்கு வேலையே எங்கே படுத்திருந்தாலும் எழுப்பிவிடுறார்.
திருமழிசை ஆழ்வார் தான் 2 திவ்ய தேசத்திலும் எழுப்பினார். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெக்காங்கிற திவ்ய தேசம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அங்கேயும் பகவான் வேகவதி நதியை தடுப்பதற்காகத்தான் குறுக்கே வேகாசேதுவாக வந்து அவதரித்தான். வேகாசேது ஸ்தோத்திரம்னே அந்த பெருமாளுக்காக வேதாந்த தேசிகன் பாடியுள்ளார். பிரம்மா ஹோமகுண்டத்தை வளர்த்தார், ஹயமேத யஜ்ஞம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ வேகவதி சரஸ்வதி தேவிக்கு ஏதோ கோவம் வந்துடுத்து, அவளை கூப்பிட்டு பண்ணலை போட்டு. அடிக்கடி இந்த கோவம் எல்லாருக்கும் வந்துடும். என்னை கூப்பிட்டான்னா சரி, ஏதோ கூப்பிட்டாளான்னு நம்மளும் போகணும். கூப்பிடலையா இந்த மட்டும் நமக்கு பொழுது மிச்சம்னு விட்டுடணும். அப்படி இருக்கிறது தான் நல்லதே தவிர இது 4 பேர் கூப்பிடலையே இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடலையே அந்த கல்யாணத்துக்கு பொழுது வீணா போகிறதுன்னு அர்த்தம். அதனால் கூப்பிடாதது வரைக்கும் அந்த பொழுதுல 4 நாமத்தை படித்தோம்னா நமக்கு நல்லதானே ஏற்படும். அதனால் இந்த பந்து பரிபாலனம் ரொம்ப தூரம் எல்லா கல்யாணத்துக்கு போகணும். முதல் நாள் பத்திரிகையில் முன்னாடிலாம் போண்டா, இப்பப்போ பார்த்தா காணும். இந்த 2 நாட்கள் முன்னதாகவே எல்லாம் இப்போ இல்லை. பத்திரிகையில் வாங்கோன்னு இருக்கே தவிர 2 நாட்கள் முன்னதாகவே குடும்பத்தோடு வந்துன்னா அதெல்லாம் இப்போ ஏற்பாடு பண்ணுறதுக்கு வசதி இல்லை, வாய்ப்பும் இல்லை. அதனால் போகிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், வந்துவிடணும். போனோம்னா ஏதோ நம்மளை கூப்பிடலைன்னு திருப்தி பட்டுக்கணும். சரஸ்வதி கோவம் வந்துடுத்து. பிரம்மா பண்ணியிருக்கிற ஹயமேத யாகம், அதாவது அஸ்வமேத யாகம், அஸ்வமேத யாகத்தை தடுத்துடணும்ட்டு வேகமாக நதியாக ஓடி வருகிறாள். அதான் வேகவதி நதி. வேகவதி நதி அதன் வேகத்தை தடுக்கணுங்கிறதுக்கு தான் வேகாசேத்துவாக பெருமாள் கிடந்து சயனித்திருந்தார். சயனித்திருந்தவர் அதுக்கு அணை. வேகாசேத்துனா திருவெக்கணை என்று சொல்கிற மொழி அணையாகத்தான் கிடந்தார். அந்த பெருமாள் இருக்கிற இடத்துல திருமழிசை ஆழ்வார் வெகு நாட்கள் இருந்து அவனுடைய தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். தேசத்தினுடைய ராஜா. அவனுக்கு திருமழிசை ஆழ்வாருடைய வைபவம் தெரிஞ்சு போச்சு. மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசம் பக்திசாரம் அகம்பஜே. பக்திசாரர்னு பெயர் பெற்றவர், சக்கரத்தினுடைய அம்சமாய் தையில் மகத்திங்குதித்தான் வாழியே. இப்புவியில் 4700 ஆண்டுகள் இருந்தார். நான்முகன் திருவந்தாதியும் திருச்சந்த விருத்தமும் பாடிய திருமழிசை ஆழ்வார் அற்புதமான திவ்ய தேசம். பக்திசாரர்னு பெயர் பெற்றிருந்தவர். அவ்வாழ்வார் இந்த பெருமாளுக்கு இருக்கிற ஒரு நெருக்கமான தொடர்பு எவ்வளவு தெரியுமா? அவருடைய பெருமையை கேள்விப்பட்டு அவருக்கு கனிகண்ணன் ஒரு சிஷ்யனும் கூடவே இருந்தான். அவ்வாழ்வாரை விட்டு கண நேரம் சிஷ்யன் பிரிய கூட மாட்டான். தேசத்தினுடைய ராஜா அவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்தா, இவ்வாழ்வார் மூலமாக நீர் ஒரு பாட்டு வாங்கினுட்டீர்னா நீர் தான், அப்புறம் நம்ம பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவரை வச்சு ஒரு பாட்டு வாங்கிக்கும்னா நேராக போனார். போனி முதல்ல கனிகண்ணன் இடத்துல பிரார்த்திமா திருமழிசை ஆழ்வார்ட்ட கேட்போம், அவர்கிட்டே வாங்கிவிடும். திருமழிசை ஆழ்வாரை கேட்டால் எங்கள் பெருமாளை தவிர நான் யாரையும் பாட மாட்டேன்னு விட்டார். மானிடவர்க்கென்னு பேச்சு படில்னா நான் மானிடம் பாட வந்த கவி அல்லேன், நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவி அல்லேன், நான் தேவதேவனான பகவானை பாடுவேன் தவிர மற்ற பேரை பாட மாட்டேன். இது நம்மாழ்வாரே தெரிவித்தார். ஏன் எத்தத்தையோ பாடி உங்கள் நாக்கை கெடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? இல்லாத பெருமகளை சொல்லி யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். நாக்கு சத்த பெறுவதற்கு பகவானை மட்டும் பண்ணுங்கோள். திருமழிசை ஆழ்வார் மறுத்துட்டார். சரின்னு கனிகண்ணன்ட்ட போனா ராஜா, நீயாவது எனக்கு பாடி கொடுன்னா, நான் எங்கள் ஆச்சாரனை தவிர யாரும் பாட மாட்டேன், நான் பாடுறது அவரை மட்டும்தான் அவர் பாடுவார், எங்கள் ஆச்சாரன் மட்டும்தான் நான் பாடுவேன். மறுத்த உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துடுத்து. உங்கள் 2 பேரையும் தேச பிரஷ்டம் பண்ணிவிட்டேன், நாடு கிடச்சிட்டேன், போங்கோ அப்படின்னுட்டா கனிகண்ணனை தான் முதல்ல வெளில அனுப்புனா. கனிகண்ணன் புறப்பட்டான். திருமழிசை ஆழ்வாரை பார்த்தார், என்னால் தானே இவருக்கு கட்டம், நாமும் பின்னாடியே போடுவோம் அன்னு திருமழிசை பிரானும் பின்னாடி போக பார்த்தார். போனவர் திரும்பி பார்த்தார், பெருமாள் பெரிய சயனமாக சயனிச்சிருந்தார். கோவம் வந்துடுத்து, இவருக்கு என்ன இங்கே சயனம்? பக்தர்கள் நாங்கள் பாட வேண்டியவாளே நாங்களே புறப்பட்டுட்டோம், இன்னும் இவர் எதற்கு சயனிச்சனுக்கணும்னு பார்த்து சொன்னார். கனிகண்ணன் போகுன்னான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள். போர் இந்த இடத்துல நீ கிடந்தது, நீ உன்னுடைய பைன்னாகப்பாய் சுருட்டிக்கோ. வாயை திறக்கல பகவான், கிடுகிடுன்னு நாகப்பாயை உடனே சுற்றினுட்டார். எடுத்து கையில் வச்சிருந்தார். கருடனை தூக்கின்னு வரது கூப்பிடலாமான்னா பயம், இவர் வெய்வரணுமோ, அதனால நாமே தூக்கின்னு போடுவோம்னுட்டு பாயை சுருட்டி கையில் வச்சிருந்தார். முன்னாடி கனிகண்ணன், நடுவே திருமழிசை ஆழ்வார், பின்னாடி பெருமாள். அப்படியே தலைகீழ போடுங்க. ஆக்ரத பிரயோ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஷ்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணா அனுஜகாம. முன்னாடி ராமன், நடுவே சீதை, பின்னாடி லக்ஷ்மணன் காடு முழுக்க ஏகினார்கள். அப்படியே திருப்பிட்டார் பெருமாள். இப்போ முன்னாடி கனிகண்ணன் போகுன்னான் லக்ஷ்மணனை போலே, நடுவில் திருமழிசை ஆழ்வார் போகிறார் சீதையை போலே, பின்னாடி பகவான் நடந்து வருகிறான் ராமனை போலே. அந்த தண்டகாரண்யத்தில் நடந்த நட வேறே, இங்கே இந்த இடத்துல நடக்க வேறே. அங்கேருந்து புறப்பட்டு ஓர் இரவு இருக்கை, ஓரிக்கைங்கிறாலும் இல்லையோ, ஓரிரவு இருக்கையில் போய் தங்கினார்கள். 3 பேரும் தங்கினா பெருமாள் புறப்பட்டு போவார்னு ராஜா எதிர்பார்க்கல. பெருமாள் போன உடனே நாடு சோபை எழுந்து போச்சு. மந்திரிகள்லாம் போய் பிடிச்சுன்னு விட்டார். யாரையோ நாடு எடுத்துறேன்ட்டு கடைசியில் பெருமாள் கிளம்பி போயிட்டார். போய் முதல்ல அவரை கூட்டின்னு வா, திரும்பி போய் பெருமாளை பிரார்த்தித்தான் நீ திரும்பி வரணும். என்ன இது கேட்குறேன், முன்னாடி நடந்தவனை கூப்பிடு, என்ன கேட்காதே, அவர் நடந்தா தான் எனக்கு பின்னாடி நடக்க தெரியும். சரி, திருமழிசை ஆழ்வாரை கேட்டால் என்ன ஏன் கேட்குற, கனிகண்ணனை கூப்பிடு, அவன் நடந்தா தான் எனக்கு தெரியும். கனிகண்ணன் காலில் விழுந்து அவன் சமாதானம் அடைந்து திரும்பி போகலாம். கனிகண்ணன் போக்கொழிந்தான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா துணிவருடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உன் பைன்னாகப்பாய் விரித்துக்கொள்.
அப்போ ஆழ்வார் சொல்றார், கணிகண்ணன் திரும்பி கிளம்பிவிட்டார். திருமழிசை ஆழ்வார் கிளம்பினார். பின்னாடியே பெருமாளை பார்த்து, வா வா, இங்கெல்லாம் இருந்தது போரும், புறட்டு ஊருக்கே போடலாம், நீயும் உன் பையனா அப்பாய் விரித்துக்கொள். அப்போ சுருட்டிக்கோன்னா சுருட்டிக்கிறான், விரிச்சுக்கோன்னா விரிச்சுக்கிறான். என்று சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இல்லையோ. ஒரு திருமழிசை ஆழ்வாருக்காக பண்ணலாம், ஆண்டாள் பிரார்த்திக்கிறா, எங்களுக்காக பண்ணாகாதா? என்னமோ எழுப்பக்கூடாதுங்கிறதுக்கு 10 பாசுரம் சொன்னீங்களே. இப்போ எழுப்பியிருக்கிறவர் நேர சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னா, அப்போ கண்ணனுக்கும் ஆண்டாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்ங்கிற பேர் வேண்டாமா? அதுக்காகத்தான் அம்பரமூடர் தோங்கி உலகளந்த உம்பர்ஹோமானே உறங்காது எழுந்திராய் என்று இங்கேயும் உறங்காமல் எழுந்திருக்க சொன்னோம். திருமழிசாழ்வார் இங்கு மட்டுமல்ல, இப்போ இவரோட ரொம்ப நெருக்கம் ஆறாமுத பிரானுக்குத்தான். ஆறாவமுதே அடியேனுடலன் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலன் திகழக் கிடந்தாய் கண்டே நெம்மானே. கிடந்த நாள் கிடந்தான், எவ்வளவு ஆச்சரியமான சயனம்! உத்தியோக சயனம், உத்தான சயனம், அர்த்த சயனம். அங்கே பெருமாளுக்கு இருக்கிற சயனத்துக்கு உத்தியோக சயனம்னு பேர். வீர சயனம் பார்த்தோம் திருவிந்தளூர் பரிமளரங்கநாதனுக்கு. அதே போல் ரொம்ப ஆச்சரியமான சயனம் பாலசயனம், அதை அங்கு பார்த்தோம். சிறுபுலியூரில் பார்த்தோம். சலசயனம், அதாவது பாலசயனத்தை சிறுபுலியூர்லே, சலசயனம் அதுக்கே தான் பேர். ஸ்தலசயன பெருமாள் இங்கே புண்டரீகன் ஒருத்தருக்காக தம் படுக்கையை விட்டு எழுந்திருந்தே வந்துட்டார். ஸ்தலசேன பெருமாள் திருக்கடன் மல்லையில் மகாபலிபுரத்தில் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ. புண்டரீகன் ஒரு ரிஷி இருந்தார். அவருக்கு என்னமோ உள்ளே போய் கடலுக்கு நடுவில் பகவானை சேவிக்கணும்னு ஆசை. வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்றோர்னு ஆழ்வாருடைய பாசுரம். வெள்ளத்தின் உள்ளான் பகவான் உள்ளத்துக்குள்ள வருவரோ இல்லையோ. புண்டரீகர் தன் கையையே கொட்டாங்குச்சி ஆட்டம் வச்சு எடுத்து கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சார். இந்த சமுத்திர ஜலத்தை என்னைக்கு இவர் இறைச்சு உள்ள போய் சேவிக்க பக்தி பாரவசியத்தாலே அவருக்கு கண்ணை மறைஞ்சு போச்சு. இந்த ஜலத்தை நாம இறைக்க முடியாதுங்கிற புத்தி அவருக்கு இல்லை, எங்களுக்கே இருக்கேனுவோம். அதனால தான் பக்தி இல்லைன்னு அர்த்தம். அந்த புத்தி நமக்கு ரொம்ப இருக்கும் இல்லையோ. இதை எடுத்து முடிச்சிட முடியாது, இதுக்கு ஏதான யந்திரம்லாம் இருந்தால் தான் எடுக்க முடியும்னு நம்ம யந்திரத்தை தேடின்னு போயிட்டு இருப்போம். அந்த யந்திரம் என்னைக்கு இறக்க போகிறது? அதுவும் இறைக்காது. ஆனால் அவர் தான் கலங்கின பக்தியால் பெருமாளை எழுப்பிட்டாரோ இல்லையோ. புண்டரீகன் இப்படி கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தார். இந்த பெருமாளை இப்படின்னா நாம் இங்கே சேனிச்சுன்னு கூடாது, அவனுக்கு நாம் சேவை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ள கிடந்த ஆதிசேஷ பர்யங்கத்தை திறந்து அங்கிருந்து எழுந்து வந்து புண்டரீக மகரிஷிக்காக சேவை சாதித்து, ஆனால் இங்கேயே படுத்துனுட்டார். ஆதிசேஷனை விட்டுட்டு வந்துட்டாரோ இல்லையோ. அதனால் ஸ்தலசேன பெருமாள் போகசேன பெருமாளாக இல்லாமல் ஸ்தலசேன பெருமாளாக இருக்கார். இது ஸ்தலசயனம். அதே திருப்புல்லாணில சேவிக்க போனா தர்பசயனம். ஒரு கடலுக்கு முன்னே கடல் கிடந்தா போலே 3 நாட்கள் ராமன் சரணாகதி அனுஷ்டித்தான். சமுத்திரராஜனிடத்தில் வழிகேட்டு சரணாகதி. அவன் திரும்பியே வரல. அப்பதான் கோபம் ஏற்பட்டு சாபமானய சௌமித்ரே பத்யாமியாந்து பிளவங்கமாக சாகரம் சோஷயிஷ்யாமின்னு லக்ஷ்மணத்தில் கூப்பிட சரின்னு அவரும் வந்து சரணம் பற்றினார்னு அர்த்தம். அதனால தர்பத்தை விரித்தார். சேஷே புரஸ்தாத் சேஷாயான். சேஷே புரஸ்தாத், அதாவது ராமன் தன்னுடைய கைகளையே தலைக்கு அணையாக கொண்டு ஒரு கிழக்க இருக்கிற சமுத்திரத்தை நோக்கி கொண்டு சயனித்து கிடந்திருந்தானாம். அஞ்சலி பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததே. அஞ்சலி பண்ணிக்கொண்டு பெரும் உததியான சமுத்திரத்துக்கு எதிர்த்தாற்போலே குணக்கடலான ராமன் சயனித்திருந்தான். அந்த தர்பசேன பெருமாள் தான் இன்னைக்கு திருப்புல்லாணியிலே சயனித்து கொண்டிருக்கிறார். அப்ப திருப்புல்லாணியிலையும் சரணாகதிக்காக பகவான் சயனிச்சிருந்தார். எழுப்புறதுக்கு ஆள் இல்லை. இங்கேயும் பெருமாள் சயனிச்சிருந்திருக்கார். எழுப்புறதுக்கு ஆள் இல்லாமத்தான் திருக்குடந்த 6வது ஆழ்வார் இருந்தார். அவரும் சேனித்திருக்கார். கோமலவல்லி தாயார் திருக்கல்யாணம் பண்ணிட்டார். அந்த தேரோட தேரா இன்னைக்கும் சாரங்கபாணி எம்பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். உள்ளுக்குள்ள 6ஆவதனை சேவிச்சுருக்காருன்னா 6 எழுப்பலே திருமழிசை ஆழ்வார் வந்து சேர்ந்தார். ஆழ்வார் வந்த உடனே பெரும்புலியூர் அடிகள் இவருக்குத்தான் அக்ரபூஜை கொடுக்கணும்னு சொன்னார். இவ்வாழ்வார் பிரதட்சணமாக வர்றார். திருக்குடந்த 6வது பிரான சேவிச்சின் பிரதட்சணம் பண்ணச்சே இவர் கிழக்க போனால் பெருமாள் கிழக்கு நோக்கி திரும்புகிறார், மேற்கு போனால் மேற்கு நோக்கி திரும்புகிறார், வடக்கு போனால் வடக்கு நோக்கி திரும்புகிறார். இது என்ன நின்ன பக்கம் நோக்கி இவை செய்யும் குணங்களேன்னு பெரியாழ்வாருடைய பாசம். கண்ணன் புல்லாங்குழல் ஊதுறார் இல்லையோ, அவர் எந்த பக்கத்தில் ஊதுவரோ அந்த பக்கம் செடி கொடி முளைக்குமா. சரி, சின்ன வயசுலேயே நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி தருவா, ஜன்னலுக்கு வெளியில் ஒரு செடியவை, அது எந்த பக்கம் போகிறதுன்னு பாரு, சூரியன் இருக்கிற பக்கம் போகும். அப்போ சூரியன் பக்கம் தான். இவர் பாலசூரியன் ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு அச்சுத பானுவல்யு. ஆனால் இவர் இருக்கும் பக்கம்தான் செடி கொடிகள் கூட திரும்பும். இவர் இருக்கும் பக்கம்தான் பசுமாடு கன்றுகள் திருப்பும். இப்போ நாம் பார்த்துனுக்கிற திருக்குடந்த பிரானே திருமழிசை ஆழ்வார் வந்துட்டு இருக்கிற பக்கத்துலலாம் பெருமாள் திரும்பி பார்த்தே திருப்புல்லாணியில் சேவிக்க போனேன்னா தர்பசயனம். ஒரு கடலுக்கு முன்னே கடல் கிடந்தா போலே 3 நாட்கள் ராமன் சரணாகதி அனுஷ்டித்தான். சமுத்திரராஜனிடத்தில் வழிகேட்டு சரணாகதி. அவன் திரும்பியே வரல. அப்பதான் கோபம் ஏற்பட்டு சாபமானய சௌமித்ரே பத்யாமியாந்து பிளவங்கமாக சாகரம் சோஷயிஷ்யாமின்னு லக்ஷ்மணத்தில் கூப்பிட சரின்னு அவரும் வந்து சரணம் பற்றினார்னு அர்த்தம். அதனால தர்பத்தை விரித்தார். சேஷே புரஸ்தாத் சேஷாயான். சேஷே புரஸ்தாத், அதாவது ராமன் தன்னுடைய கைகளையே தலைக்கு அணையாக கொண்டு
ஒரு கிழக்க இருக்கிற சமுத்திரத்தை நோக்கி கொண்டு சயனித்து கிடந்திருந்தானாம். அஞ்சலி பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததே, அஞ்சலி பண்ணிக்கொண்டு பெரும் உததியான சமுத்திரத்துக்கு எதிர்த்தாற்போலே குணக்கடலான ராமன் சயனித்திருந்தான். அந்த தர்பசேன பெருமாள் தான் இன்னைக்கு திருப்புல்லாணியிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப திருப்புல்லாணியிலையும் சரணாகதிக்காக பகவான் சயனிச்சிருந்தார். எழுப்புறதுக்கு ஆள் இல்லை. இதோ இங்கேயும் பெருமாள் சயனிச்சிருந்திருக்கார். எழுப்புறதுக்கு ஆள் இல்லாமத்தான் திருக்குடந்த 6வது ஆழ்வார் இருந்தார். அவரும் சேனித்திருக்கார். கோமலவல்லி தாயார் திருக்கல்யாணம் பண்ணிட்டார். அந்த தேரோட தேரா இன்னைக்கும் சாரங்கபாணி எம்பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். உள்ளுக்குள்ள 6ஆவதன் சேவிச்சுருக்காருன்னா 6 எழுப்பலே திருமழிசை ஆழ்வார் வந்து சேர்ந்தார். ஆழ்வார் வந்தவுடனே பெரும்புலியூர் அடிகள் இவருக்குத்தான் அக்ரபூஜை கொடுக்கணும்னு சொன்னார். இவ்வாழ்வார் பிரதட்சணமா வர்றார். திருக்குடந்த 6வது பிரான் சேவிச்சின்னு பிரதட்சணம் பண்ணச்சு. இவர் கிழக்க போனா பெருமாள் கிழக்க நோக்கி திரும்புறார், மேற்கு போனா மேற்கு நோக்கி திரும்புறார், வடக்கு போனா வடக்கு நோக்கி திரும்புறார். இது என்ன நின்ன பக்கம் நோக்கி இவ செய்யும் குணங்களேன்னு பெரியாழ்வாருடைய பாசம். கண்ணன் புல்லாங்குழல் ஊதுறார் இல்லையோ, அவர் எந்த பக்கத்துல ஊதுவரோ அந்த பக்கம் செடி கொடி முளைக்குமா. சின்ன வயசுல நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி தருவா, ஜன்னலுக்கு வெளியில ஒரு செடியை வை, அது எந்த பக்கம் போறதுன்னு பாரு, சூரியன் இருக்கிற பக்கம் போகும். அப்ப சூரியன் பக்கம் தான். இவர் பால சூரியன் ஆயர்குலத்தினு தோன்றும் அணிவிளக்கு அச்சுத பானுவல்யு. ஆனால் இவர் இருக்கும் பக்கம் தான் செடி கொடிகள் கூட திரும்பும். இவர் இருக்கும் பக்கம் தான் பசுமாடு கன்றுகள் திருப்பும். இப்ப நாம பார்த்துன்னு திருக்குடந்த பிரானை திருமழிசையாழ்வார் வந்துட்டு இருக்கிற பக்கத்துல எல்லாம் பெருமாள் திரும்பி பார்த்தார். நேரே பெருமானை உள்ள வந்து சேவிச்சவர் பார்த்துட்டு சயன திருக்கோலம் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். மல்லாக்க நேரத்தான் சயனிச்சிருந்தார். திருமழிசையாழ்வார் பார்த்து தெரிவித்தார், நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தவை குலுந்தகோ கடந்த கால்வரை காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசிவாய் கேசனே. காவிரிக்கரையில நீ வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறாய். நடந்த கால்கள் நொந்தவோ, ராமனாக அயோத்தியிலிருந்து தெற்கு வரைக்கும் நடந்திய கால் ரொம்ப ஆயாசப்பட்டு போச்சோ. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தவை குலுங்கவோ, வராகாவதாரம் பண்ணி பூமி பிராட்டி இடர்ந்தெடுத்தாயே, அந்த திருமேனி ஆயாசம் வந்துடுத்தா, எதற்காக சயனித்துக் கொண்டிருக்கிறாய்? பெரிய காவிரி ஓடுகிறதே, கலந்தகால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. இப்படியே சேனித்துக் கொண்டிருக்காயே, இவ்வளவு பெரியவன் நான் திருமழிசையாழ்வார் வந்திருக்கேன், எழுந்திருந்து ஒரு வார்த்தை வான்னு சொல்ல வேண்டாமா? சொல்லும், பேசு கேசனே, நீ பேசினாத்தான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஒருவேளை நீ அப்படியே சேனிச்சுட்டு இருக்கா, எனக்கு பயமா இருக்குன்னார். சரி, இவர் விடமாட்டார் போருக்கு பேசித்தாகணும். அர்ச்சா சமாதியை கொலைச்சுட்டு நம்ம பேசுறது இல்லை, இருந்தாலும் இவர் பேசுறாருன்னு சொன்னாரேன்னு மாசு சஹா சொல்லுவோம் அப்படின்னு வாயை மெதுவா திறக்க போனார். ஆழ்வார் தடுத்துட்டார். அது என்ன படுத்துட்டே பேசுறது, மரியாதை குறைவான பேச்சு. ஆனாலும் எழுந்திருந்து தான் நீர் பேச வேண்டும். எழுந்திருந்து பேசு கேசனே, நீ கிடந்தபடி பேசாது, எழுந்திருந்து பேசு. ஆழ்வார் சரி எழுந்திருந்து தான் ஆகணும் போல் இருக்குதுன்னு பெருமாள் எழுந்திருந்தார். பாதி தூரம் எழுந்தவுடனே திருமழிசையாழ்வார் தோணி போச்சு, நாம் யார் இவனை எழுப்ப, கிடந்திருக்கிறான் பெருமாள். அப்ப ஆயாசத்திலேருந்து நாமன்னா அதை தொந்தரவு பண்ணிவிட்டதாகும், இவரை எழுப்பியிருக்கவே கூடாது. போரும் அப்படியே நான் சொன்னதுக்காக நீ எழுந்துட்டியே, வாழி 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 உமக்கு பல்லாண்டு. அப்படியே நான் பெருமாள் கேட்கிறார், இப்ப நான் முழுக்க எழுந்துடட்டுமா இல்ல திரும்ப போய் சயனிச்சுட்டோமான்னா? ரெண்டும் பதில் சொல்லல திருமழிசையாழ்வார். பாதி எழுந்த நிலையில இன்னைக்கும் சேவை சாய்ச்சிருக்கார். அதனால நேரையும் படுக்காமல் முழுக்க அமர்ந்த திருக்கோலத்திலும் இல்லாமல் உத்தியோக சயனமாய் அர்த்த சயனமாய் ஆக பிறந்தவார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே வாழி வாழின்னு திருமழிசைப்பிரான்னு சொல்ல, இந்த 2 பேருக்கு இருக்கிற சம்பந்தம் உத்கட்டாவஸ்தையில் இருந்த தொடர்பாலே 6ஆமுதா பிரானுடைய பேர் பாதி பேர் இவருக்கு வந்துடுத்து, இவர் திருமழிசை பிரான் ஆயிட்டார். திருமழிசை ஆழ்வார்னு இருந்த பேர் அவருக்கு படுத்து அவர் 6ஆமுதா ஆழ்வார் ஆயிடுத்தார். 6ஆவமுதே அடியேனுடலம்ங்கிற பாசுரம். திருமழிசை ஆழ்வார்னு சொன்னாலே திருக்குடந்தை, திருக்குடந்தேன்னு சொன்னாலே திருமழிசை ஆழ்வார் தான். ரொம்ப அற்புதமான சேவை அந்த இடத்துலையும். அப்படி எப்படி பார்த்தாலும் இவர்கள் எல்லாருமே பகவானை சயனிக்கவும் விட்டுருக்கா, சயன திருக்கோலத்தில் பாடவும் பாடியிருக்கா. ஆனால் தங்களுக்குன்னு எழுந்திருக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார்கள். அதை போலத்தான் ஆண்டாளும் இங்கு கொண்டு இந்த பெருமாள் சயனிச்சுட்டே இருந்தா எப்போ தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுறது, எப்போ சாது சம்ரட்சணம் பண்ணுறது, அதற்காகவானு நீ எழுந்திருக்க வேண்டாமா? அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காது எழுந்திராய். நீ தூங்கி போயிட்டியானா ஜகத்தை எப்படி ரட்சிக்க முடியும்? உன் தகப்பனாரே தூங்காம தானம் பண்ணிட்டு இருக்காரே, தேவரீர் தூங்கி போகலாமா? அம்பட மூடறுத்து ஓங்கி உலகளந்த திருவிக்கிரமாவதாரம் பண்ண நேரம் உலகளந்த உம்பர் ஹோமானே உறங்காது எழுந்திராய். உம்பர் ஹோமானேன்னா ஊர்க்காரி மன்றவரேன்னு அர்த்தம். வியாக்கியானத்தில் எழுதினார், உம்பர் ஹோமான்னா தேவர்களுக்கு கோமான். நம்ம வீட்டிலேயே கணவன் இருப்பார், அவர் வந்து வெளி காரியம்னா சட்டுன்னு போய் எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணிட்டு வந்துடுவார். ஆனால் வீட்டு காரியத்தை பாருன்னா ரொம்ப பார்க்கவே மாட்டார். அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரரோட பேசி இருக்கிறதே சொல்றது வழக்கம். ஊர்க்காரியன் என்ன பண்ணுவார்?
இப்படின்னு நிறுத்தி விட்டா வீட்டுக்காரியம் பண்ண மாட்டார்னு நம்மளா தெரிஞ்சுக்கணும். அதை போல உம்பர் ஹோமானேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, உம்பர்க்குத்தான் கோமான் வீட்டுக்கு இல்லைன்னு அர்த்தம். உம்பர் ஹோமானேன்னு எல்லாம் தேவ காரியத்தையே பார்த்துட்டு இருக்காரே தவிர வீட்டு காரியத்தை என்னைக்கு பார்க்கறது? அதற்காகவானு விழுந்திருக்க வேண்டும். உம்பர் ஹோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேர். அப்படி தீர்த்ததானம் பண்ணியிருக்காரோ, நந்தகோபாலன் வஸ்திரதானம் பண்ணார், தீர்த்ததானம் பண்ணார், அன்னதானம் பண்ணார் நீரே. அவர் பண்ணியிருக்காரு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, கண்ணன் அதெல்லாம் பண்ணியிருக்கார். காரியத்துல ஒரு குணம் இருந்ததுன்னா காரணத்துல அந்த குணம் இருந்தாகணும். கண்ணன் வஸ்திரதானம் பண்ணியிருக்கானோ, திரௌபதிக்கு வஸ்திரதானம் பண்ணினாரே தெரியுமே, அதனால நீர் அதை பண்ணியிருக்கீர் நம்புறோம். அவர் அன்னதானம் பண்ணியிருக்காரே, ரிஷி பத்னிகளுக்கு இடத்துல போய் பிரார்த்தித்து வேண்டடிச்சில் உண்ணும் போது ஈதன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொண்ணும் பத்த விலோச்சனத்தென்ன வைத்திடுமின்னுட்டு ரிஷி பத்னிகளிடத்திலேருந்து சோறு வாங்கி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரே, அதை அன்னதானம் பண்ணது. தீர்த்ததானம் பண்ணியிருக்காரோ, மோழை எழுவித்தவன் மலை, அர்ஜுனனுக்கு ஒரே தீர்த்ததாகம் யுத்த பூமிக்கு நடுவிலே, அந்த இடத்துல இந்த இடத்துல அம்பவிடு தீர்த்தம் வரும்னு சொல்லி தீர்த்தத்தை எடுத்து கொடுத்தார். அதனால தீர்த்ததானமும் பண்ணியிருக்கார். அதோட சின்ன வயசுலேயே இஷ்டமான பசுக்களை இனிது மறுட்டு நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. இஷ்டமான பசுக்களை கூட்டின்னு போய் யமுனை ஆற்றங்கரையில நிறுத்தி அதுகளுக்கு தீர்த்தம் குடிக்கிறதுக்கு நன்னா கற்றுக் கொடுத்தாரோ இல்லையோ, இனிது மறுத்தி நீரூட்டி. அப்ப கண்ணன் தீர்த்த தானம் பண்ணியிருக்கார், வஸ்திரதானம் பண்ணியிருக்கார், அன்னதானம் பண்ணியிருக்கார். இவர் இந்த தானம் எல்லாம் பண்ணியிருக்காருன்னா தாப்பனார் பண்ணியிருந்தா தானே பிள்ளை பண்ண முடியும். அதனாலே அவரும் அதெல்லாத்தையும் பண்ணியிருக்கார் நினைச்சுண்டு நீர் ஏதேதோ தானம் பண்ணியிருந்தா அந்தந்த தானம் பண்ணதான் அர்த்தம். ஆனா நமக்காக கண்ணனையே தானமாக கொடுப்பீர். ஏகைக பல லாபாய சர்வலாபாய கேசவா, எல்லா லாபமும் கேசவன் கிட்டிவிட்டால் அனைத்தும் கிட்டினதாகிறது. தனம் மதியம் தவ பாத பங்கஜம்னு சொல்லுவார்கள். நிவேசிதாத்மா கதம் அந்நதிச்சதி, உன் திருவடிகள் கிடைத்து விட்டால் மற்ற அத்தனையும் திருணத்துக்கு சமமாக மதிக்க வேண்டுமாம். யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்த அதிதராணி திருநாயமேனே. பெருமானுடைய திருவடித்தாமர்களிலே அதீத பிராவண்யம், அதுல காதல். ஆனால் ராமானுஜருக்கு மற்ற எல்லாத்தையும் திருணத்துக்கு சமமாக மடித்து விடுகிறார். அப்ப பகவான் திருவடி கிடைச்சுடுத்துன்னா மத்தெல்லாம் திருணம். எம்பெருமானுடைய கண்ணனையே பெற்று கொடுத்துட்டீர்னா அப்ப அம்பரம் தண்ணீர் சோறு தனித்தனியா கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. கண்ணன் ஒருத்தனையே கொடுத்து விட்டால் போதும்னு பிரார்த்திக்க நந்தகோபாலனும் அனுமதிக்க அங்கிருந்து அடுத்த திருமாலை கட்டுக்குள்ளே புகுந்தார்கள். இன்றைய பாசுரத்திலே நப்பின்ன பிராட்டி எழுத்தி வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்க நப்பின்ன பிராட்டி எழுந்திருக்க விட்டானா, கதவை திறந்தானாங்கிறதே அடுத்த பாசுரத்திலே பார்ப்போம். இப்போது 18வது பாசுரம் அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன்.